ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அந்த மாதிரி மயிலாப்பூர் மாமி, நம்ம திரிஷா பாலக்காட்டு மாமி, 2 மாமிகள் ஒரு 2000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும்னா புஷி ஆனந்த் போய் பேசி நிர்மலா சீதாராமன் கிட்ட 2000 கோடி பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்க முடியுமா? ஆனால் திரிஷாவால் கன்வின்ஸ் பண்ண. ஈசிஆர் பண்ணை வீட்டில் பல டான்ஸ் மாஸ்டர் கலா, மீனா, ரம்பா, இப்படி பல நடிகைகளை கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து கொடுத்துருக்கு. காரணம் அவங்களுடைய பிறந்த நாள் பிளஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. எத்தனை கிலோ கத்திரிக்காய் சாம்பார் வைப்பான்? கத்திரிக்காய் முத்தி நாள் எங்கே வந்துடும்? கடை தெருவுக்கு வந்துடும். 2 நாள் இல்லாமல் இருக்கும், 3 நாள். அடுத்த வாரம் 10 நாள் 5 நாளில் விஜயுடைய ஆட்சியும் தெரியும், திரிஷாவுடைய காட்சியும் தெரியும். திரிஷா விஜயை பிடிக்காதவனுக்கு தாவேக்கால வேலையே இல்லை, அவன் வெளியேறலாம். கூடிய விரைவில் இப்படி ஒரு அறிவிப்பு வரும். எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயலலிதாவை யாராவது பார்த்தாங்களா? ஜெயலலிதா இல்லாமல் எம்ஜிஆர் யாராவது பார்த்தாங்களா? அதே போல தான் திரிஷா விஜய், விஜய் திரிஷா, இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். கல்யாண வீட்டுக்கு போகும்போது திரிஷாவுடைய பொக்கையை அவர் சுமந்துட்டு போகிறார். சங்கீதாவோடு போகும்போது பொக்கையை சங்கீதா சுமந்துட்டு போகுது. அப்போது திரிஷாவினுடைய வேலைக்காரராக விஜய் மாறிவிட்டார் தான் நம்ம எடுத்துக்கணும். பொக்கேவை கூட அந்த அம்மா வாங்கவே இவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் சங்கீதாவோட போகும்போது பொக்கேவை சங்கீதா கொண்டு போகுது. பார்த்தீங்களா 2 படத்தையும்? பாஜகவுடைய திமுக, அதிமுக 2 திராவிட இயக்கங்களை ஒழித்ததில் பெரும்பங்கு திரிஷாவுக்கு. அமித்ஷா கோபமாக இருக்கும்போது அமித்ஷாவிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அமித்ஷாவை சந்திக்க வைத்தது திரிஷா. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலம் திரைப்பட பயணம் முடிவுக்கு வருகிறது. திரைப்பட பயணம் முடிவுக்கு வந்த பிறகு டெல்லி நாடாளுமன்ற அரசியல் ஆரம்பமாகும். தமிழ்நாட்டினுடைய தலைவிதி திரைப்பட நடிகைகளை தான். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தமிழ்நாட்டு மக்கள் பல பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியலில் மிகப்பெரிய கட்சிகளாக இருந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த 2 கட்சிகளையும் பெரிய ஆலமரத்தையே வீழ்த்தி இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் கூட ஒரு நடிகையோட ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்த அரசியல், அதாச்சும் இந்த எலெக்ஷன் வர அன்னைக்கு கூட அந்த நடிகை விஜயை போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதுவுமே பேசும் பொருளாக மாறி இருந்தது. இதுல அடுத்த கட்டமா என்ன நடந்திருக்கு? இல்ல, தேர்தலுக்கு முன்பிருந்து விஜயை இயக்குவது திரிஷா. நீங்க அவர் 41 பேர் மரணம், கரூர், இதற்காக ஒரு டெல்லி பயணத்தை அமித்ஷா வரை சென்று ஆர்எஸ்எஸ் இயக்கம் வரை தொடர்பு உள்ளவர் தான் திரிஷா. திரிஷாவுடைய தாய் மாமா ஆர்எஸ்எஸ் கட்சியில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். இந்த அம்மா பாலக்காட்டு பார்ப்பன பெண் போது, இதுதான் தகுதி. இதுதான் ஆர்எஸ்எஸில் ஆளுமை செலுத்துவதற்கான தகுதியே இதுதான். அப்போது இந்த தகுதியை வைத்து விஜயை பாஜக ஆர்எஸ்எஸ் தொடர்புகளை விரிவுபடுத்தியவர் அவர் தான். இன்றைக்கி இவர் முதலமைச்சர் நாற்காலி வரை போவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு உருவாரத்துக்கு முன்பே முடிவு பண்ணி ஆர்எஸ்எஸ் லாபிகளெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இது ஜனநாயகத்துக்கு முன்போ ஜனநாயகத்துக்கு பின்போ, இவிஎம் மிஷனுக்கு முன்போ பின்போ, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆட்சி அமைப்பது உறுதியாயிருச்சு. சரி, டெல்லிக்கு ஒரு பிரதிநிதி வேணும். ஜெயலலிதா இருக்கிற பொழுது டெல்லி பார்த்து கொண்டவர் நடராஜன், சசிகலா. எடப்பாடிக்கு பார்த்து கொண்டவர் தம்பிதுரை. எதை சொன்னாலும் உடனே பிரைம் மினிஸ்டர் பார்க்கக்கூடியவர் யார்? தம்பிதுரை. கருணாநிதி இருக்கும்போது முரசொலி மாறன், ஸ்டாலின் காலத்தில் டிஆர் பாலு, கனிமொழி. இப்போ தாவேக்காக யாருன்னு பார்க்கிற பொழுது திரிஷா. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அந்த மாதிரி மயிலாப்பூர் மாமி, நம்ம திரிஷா பாலக்காட்டு மாமி, 2 மாமிகள் ஒரு 2000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும்னா புஷி ஆனந்த் போய் பேசி நிர்மலா சீதாராமன் கிட்ட 2000 கோடி பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்க முடியுமா? ஆனால் திரிஷாவால் கன்வின்ஸ் பண்ண முடியும். யாரை? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை ஒரு 5000 கோடி வேணும், 10,000 கோடி வேணும் நிதி ஒதுக்கீடுனா, அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் திரிஷா. இப்போ சிவி சண்முகம் ஏடிஎம்கேலேருந்து இப்போ அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். அவருடைய தொகுதியை ராஜினாமா பண்ணுறார். ராஜினாமா செய்கிற பொழுது அந்த இடம் காலியாகுது. தாவேக்கால
108 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய முடியும். யார் காலியாகுதோ அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ திரிஷா டெல்லியினுடைய முகம், தாவேக்கானுடைய டெல்லியினுடைய முகம். எம்ஜிஆர் இருக்கிற பொழுது 84ல் ஜெயலலிதாவை டெல்லிக்கு அனுப்புகிறார். அந்த அம்மா இந்திரா காந்தி மரணத்து அடைந்த பிறகு ராஜீவ் காந்தியோடு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். எம்ஜிஆர் வேண்டாங்க, என்னைய முதலமைச்சர் ஆகுங்க, இப்படியெல்லாம் லாபி செஞ்சது யார்? ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு திரிஷா ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா, நம்ம திரிஷா. அப்போது தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய முகம், திமுக முகம் யார்? கனிமொழி. கனிமொழிக்கு இணையான முகம் யார்? இப்போ பிரபலம் இல்லையா? தமிழ்நாட்டு திரைப்படங்களில் அறிமுகமானவர் திரிஷா. ஜோடி படத்தில் தான் இந்த அம்மா எப்படி சினிமாக்குள்ள வருதுன்னா வெல்கம் கேர்ள்ஸ். கல்லூரி முடித்த பிறகு வெல்கம் கேர்ள்ஸாக வருது. அதாவது இந்த அழகான பெண்களை வந்து திருமண வீட்டு பெரிய பணக்காரர் வீட்டு ரிசப்ஷனில் வெல்கம் கேர்ள்ஸ், வணக்கம் அப்படின்னு கை கொட்டி நிற்பாங்கள்ல, அப்படி தான் அந்த அம்மா அங்கேருந்து மாடலாக போகுது. மாடலாக போய் ஜோடி படத்தில் நடிக்குது. மௌனம் பேசுகிறதா முதல் படம். இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலம் திரைப்பட பயணம் முடிவுக்கு வருகிறது. திரைப்பட பயணம் முடிவுக்கு வந்த பிறகு டெல்லி நாடாளுமன்ற அரசியல் ஆரம்பமாகிறது. தமிழ்நாட்டினுடைய தலைவிதி திரைப்பட நடிகைகளை தான் டெல்லி பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற இப்போ உறுப்பினர். விஜய் அவர்களுடைய சினிமா எப்படி முடிஞ்சதோ அதே மாதிரி இங்க வந்து த்ரிஷா அவர்களுடைய சினிமாவும் முடிஞ்சிருக்கா? ஆமாம், முடிஞ்சது. இல்லை என்ன, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் முதலமைச்சர் ஆற்காலி இருக்கிற வரைக்கும் தான் நிற்கும். அதன் பிறகு மீண்டும் திரைப்பட ஆசை இருக்கு. எம்ஜிஆருக்கு இருந்தது. அதே போல் திரிஷாவுக்கு 50 வயசு ஆச்சு. அம்மா வேஷம், பாட்டி வேஷம் தான் கூப்பிடுவான் இல்லையா? அப்போ இங்கே எம்பி வேஷம், நல்ல வேஷம், நாடாளுமன்ற உறுப்பினர், பார்லிமெண்ட்டில் பேசலாம், கேள்வி கேட்கலாம். தமிழனுக்கு நாதியே இல்லை. பாலக்காட்டு மாமிகளை இறக்குமதி செய்து தமிழனுடைய பிரச்சனையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சர், அமைச்சர், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர்லாம் எங்கே தேடுறான்? தமிழை சினிமா தேட்டரில் தேடுறான். சினிமா தேட்டரில் நீங்கள் திரையில் தேடுறான். இப்போ திரிஷாவும் திரையில் கண்டுபிடிக்கப்பட்ட நபர் தான். இந்த அம்மா இப்போ 24ஆம் தேதி இரவு ஈசிஆர் பண்ணை வீட்டில் பல டான்ஸ் மாஸ்டர் கலா, மீனா, ரம்பா, இப்படி பல நடிகைகளை கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து கொடுத்துருக்கு. காரணம் அவங்களுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் ப்ளஸ்ஸு பொலிட்டிக்கல் என்ட்ரி, அரசியல். தன்னுடைய கதாநாயகன், சினிமா கதாநாயகன், முதலமைச்சர் ஆகிட்டார். தன்னுடைய கதாநாயகன் எம்ஜிஆருக்கு கதாநாயகி யார்? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு கதாநாயகன் யார்? எம்ஜிஆர். படத்தில் தான் நான் சொல்கிறேன், நிஜத்தில் அல்ல. அப்போ அதே போல் திரிஷாவுடைய கதாநாயகன் யார்? விஜய், சினிமா கதாநாயகன். விஜயுடைய கதாநாயகி யார்? திரிஷா. அப்போ இவர்கள் தான் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு டெல்லி முகமாக அந்த அம்மா போகுது. ஐயா, இப்போ நம்ம விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம், அதுக்கு முன்னாடி சினிமா பயணம், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட அரசல் புரசலா த்ரிஷாவையும் இன்னும் ஒரு சில நடிகைகளோட ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இல்லை, அதை தாண்டி இவர்களுக்கு அதை தாண்டி நெருக்கம் இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு 2 பேர் ஒரே பட்டு புடவை, பட்டு சட்டையில் வந்தாங்கல்ல, அப்போவே எனக்கு இவர் நெருக்கமானவர், வெளி உலகத்துக்கு சொல்வதற்காக. சங்கீதா நெருக்கம் இல்லாதவர், சங்கீதா கூட நெருக்கல்ல, எங்கூட தான் நெருக்கமாக இருக்கார். இதை அறிவிப்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி. இது இப்போ உண்மையாகவும் மாறிவிட்டது. நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாருன்னா விஜயை டெல்லியிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடியவர் திரிஷாவும். இது எப்படி வெளிப்படையாக உங்க எம்பி அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்துடே அம்மா. கத்திரிக்காய் முத்துனா கடையில் விற்றுத்தானே ஆகணும். தோட்டக்காரனை வச்சு சாம்பார் வைப்பான். எத்தனை கிலோ கத்திரிக்காய் சாம்பார் வைப்பான்? கத்திரிக்காய் முத்தினால் எங்கே வந்துடும்? கடை தெருவுக்கு வந்துடும். 2 நாள் இல்லாமல் இருக்கும், 3 நாள், அடுத்த வாரம் 10 நாள் 5 நாளில் விஜயுடைய ஆட்சியும் தெரியும், திரிஷாவுடைய காட்சியும் தெரியும். இந்த அம்மா நாடாளுமன்றத்துக்கு போகிறார்கள், அது 100% உறுதி. இந்த கட்சியில் அந்த அம்மா ஒரு ஆளுமை செலுத்துகிறார். இந்த அம்மா திரிஷாவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தன்னுடைய கட்சி நினைக்கிறாங்க.
ஐயா இப்ப பொதுவாவே விஜய் அவர்களுடைய ரசிகர்களே வந்து பல பேருமே விஜய் த்ரிஷா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் வந்து இதை வெளிப்படையா வெளில கொண்டு வருவாரா? பிகாஸ் அவருக்குமே எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழியில தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு மத்தியில நம்மளுடைய ரசிகர்களுக்கோ நம்மளுடைய தொண்டர்களுக்கோ பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதை தாண்டி அவர் கொண்டு வருவாரா? இல்லை, எந்த ரசிகர் பிடிக்கலன்னு சொன்னா முகவரி இருக்கா? நிறைய பேருக்கு அதுல விருப்பம் இல்லை இல்லையா? எம்ஜிஆர் ஜெயலலிதா பிடிக்காத தொண்டை அண்ணாதிமுக என்ன வேலை? திரிஷா விஜயை பிடிக்காதவனுக்கு தாவேக்கால வேலையே இல்லை, அவன் வெளியேறலாம். கூடிய விரைவில் இப்படி ஒரு அறிவிப்பு வரும். எம்ஜிஆர் இல்லாமல் ஜெயலலிதாவை யாராவது பார்த்தாங்களா? ஜெயலலிதா இல்லாமல் எம்ஜிஆர் யாராவது பார்த்தாங்களா? அதே போல தான் திரிஷா விஜய், விஜய் திரிஷா, இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். சங்கீதாவை யாருக்கும் தெரியாது. விஜய்னா யார் ஞாபகத்துக்கு வர்றாங்க? திரிஷா தான். ஆக விஜயினுடைய உயரத்துக்கு திரிஷாவும் வருவார். முதலமைச்சரான நம்ம எம்பி ஆகும். எங்க இருந்து த்ரிஷாக்கு இந்த ஒரு எண்ணம் வந்ததா நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது விஜயுடைய ஆதரவோடு தான் அது நடக்குது. ஏன்னா விஜய் நீ அரசியலுக்குலாம் வர வேண்டாமா, நீ என் கூட என்ன பார்க்க வேண்டாம், நடிச்சா அவன் பணத்தை வாங்கிட்டே போயிட்டே அப்படின்னு சொல்லலையே. அவர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது திரிஷாவுடைய பொக்கையை அவர் சுமந்துட்டு போகிறாரு. சங்கீதாவோட போகும்போது பொக்கையை சங்கீதா சுமந்துட்டு போகுது. அப்போது திரிஷாவினுடைய வேலைக்காரராக விஜய் மாறிவிட்டார் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பொக்கேவை கூட அந்த அம்மா வாங்காம இவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் சங்கீதாவோட போகும்போது பொக்கேவை சங்கீதா கொண்டு போகுது. பார்த்தீங்களா 2 படத்தையும்? அப்போ சங்கீதாவை விட நெருக்கமானவர், விருப்பமானவர் யார்? அப்போ ஏன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது? நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகலாம், அமைச்சராகவும் ஆகலாம். கட்சி அவங்க கட்சி, அது எம்ஜிஆர் கட்சி. ஜெயலலிதா எந்த பதவிக்கு வேணாலும் போகலாம். யாராவது கேட்க முடியுமா? இது யார் கட்சி? திரிஷா கட்சி, விஜய் கட்சி. விஜய் திரிஷா, திரிஷா விஜய், இந்த காம்பினேஷன் இனி வரலாற்றில் மை போட்டு அழிக்க முடியுமா? திரைகட்டி மறைக்க முடியாது. இப்போ குழந்தைங்க பூரா விஜய் அங்கிள், திரிஷா ஆண்டி வருதா? விஜய் தெரிஞ்ச எல்லா குழந்தைங்க யாரை தெரியுது? திரிஷாவை தெரியுது. விஜய் என்னையா திறமை, நல்ல திரிஷாவோட நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுவாரியா. இதுதான் ஓட்டு போடுவதற்கான தகுதி, வாக்களிப்பதற்கான தகுதி, முதலமைச்சர் ஆவதற்கான தகுதி, நாடாளுமன்ற உறுப்பினராக திரிஷா மாறுவதற்கான தகுதி. அதை பண்ணை வீட்டு பார்ட்டியில் அத்தனை பேரும் விஜயை நீ தான் முதலமைச்சராக்கின, விஜயை இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் டெல்லி லாபியை டெல்லியில் காப்பாற்றியது உன்னுடைய தொடர்பு தான், உன்னுடைய பிஜேபி தொடர்பு தான், உன்னுடைய ஆர்எஸ்எஸ் தொடர்பு தான். இல்லைன்னா விஜய் திகாரி ஜெயிலே 41 பேர் மரண வழக்கிலேயே எங்கே இருப்பார்? பாஜகவுடைய திமுக, அதிமுக 2 திராவிட இயக்கங்களை ஒழித்ததில் பெரும்பங்கு திரிஷாவுக்கு இருக்குது. அமித்ஷா கோபமாக இருக்கும்போது அமித்ஷாவிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அமித்ஷாவை சந்திக்க வைத்தது திரிஷா. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. காரணம் திரிஷாவுடைய சொந்த உறவினர் ஆர்எஸ்எஸ்ல பெரிய பொறுப்பில் இருக்கார். இதெல்லாம் திரிஷாவுடைய வளர்ச்சிக்கல்ல, தாவேக்காவுடைய வளர்ச்சிக்கும் பின்னணியில் இருக்குது. விஜய் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வருவதற்கு காரணம் திரிஷாவுடைய கடும் உழைப்பு இருக்குது, திரிஷாவுடைய பெரிய தியாகம் இருக்குது. தியாக தலைவி சின்னம்மா, ஜெயலலிதாவை சசிகலாவை சொல்கிறது இல்லையா? தியாக தலைவி சின்னம்மா. இப்போ ரசிகம் பூரா தியாக தலைவி திரிஷா சின்னம்மா அப்படின்னு போஸ்ட் அடித்தாலும் எதிர்காலத்தில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ இந்த அரசியல் மாற்றத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.